அருண் மற்றும் ஞானி தாத்தா. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக மற்றவர்களுக்கு உதவி செய்து வந்தான். ஒரு நாள் அவன் கிராமத்தின் நடுவில் உள்ள பெரிய மரத்தின் கீழ் ஒரு முதியவரை கண்டான். அந்த முதியவர் ஞானி தாத்தா என்று அழைக்கப்பட்டார். அவர் பல ஊர்களை சுற்றி வந்து பல அனுபவங்களை பெற்றிருந்தார். வணக்கம் தாத்தா, நீங்கள் புதிதாக இங்கு வந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு பசிக்கிறதா? ஆமா மகனே, நான் ஒரு பயணி. உன் உதவிக்கு மிகவும் நன்றி. அருண் உடனே சில உணவுகளை தாத்தாவுக்கு கொண்டு வந்தான். உணவு உண்ட பின் தாத்தா அருணுக்கு ஒரு அழகான கதை சொன்னார். அந்த கதையில் மகிழ்ச்சி, அன்பு மற்றும் துணிச்சல் பற்றிய கதைகள் இருந்தன. கதை முடிந்ததும் அருண் தாத்தாவிடம், தாத்தா, உங்கள் கதைகள் எனக்கு பல பாடங்களைக் கற்றுத் தந்தன. மிக்க நன்றி. அதற்கு ஞானி தாத்தா சிரித்துக்கொண்டே, மகிழ்ச்சியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வதுதான் வாழ்க்கையின் உண்மையான பொக்கிஷம் என்று கூறினார். குழந்தைகளே, மகிழ்ச்சியையும் அன்பையும் பகிர்ந்து கொள்வதில்தான் உண்மையான செல்வம் உள்ளது.